a car of mass 2 into 10 to the power 3 kg. So mass of the car is equal to 2 into 10 to the power minus 3 kg. kg with velocity. So velocity is equal to 36 kilometer per hour. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குது, இதில் வந்து கேஜியில் இருக்குது. ஸோ எம்கேஸ் யூனிட்டில் நம்ம மாற்றிக்கணும். இதை கிலோமீட்டர் மீட்டராக மாற்றணும், இதை ஹவரை செகண்ட்ஸாக மாற்றணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 36 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர் டிவைடட் பை 1 ஹவர் எவ்வளோ வருது, 60 இன்ட்டு 60 செகண்ட்ஸில் வருது. ஸோ திஸ் இஸ் இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும், 36 இது கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 10 meter per second velocity. 10 meter per second. Okay, on a road. So இது ரோடில் இருக்குது. So this is car. Okay, this is thing that is a car. This is car moving on the road. It is moving on the road with a velocity of 10 meter per second. Let's say on a road. brought to rest, it means இந்த இடத்துல this car is brought to rest. So this is car is brought to rest. That means its final velocity is equal to 0. Initial velocity is equal to இவ்வளவு. So initial velocity அதிகமாக இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி கம்மியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கார் இஸ் ரிட்டார்டிங். ஏன்னா இது அதிகமாக இருக்குது, இது குறைச்சலாக இருக்குது. ஆக்சலரேஷன் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். இட் மீன்ஸ் பிரேக் ஆன் அப்ளையிங் பிரேக் அப்ளை பண்ணுற போது தெர் இஸ் எ ஃபோர்ஸ் ஆக்டிங் அகேன்ஸ்ட் த மோஷன். திஸ் இஸ் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் மோஷன். தட் இஸ் நத்திங் பட் பிரேக். ஸோ இட் மீன்ஸ் கார் இங்கேருந்து இங்கே போகிற போது அதிக வெலாசிட்டி குறைச்சல் வெலாசிட்டி. ஸோ இட் இஸ் எ கேஸ் ஆஃப் ரிட்டார்டேஷன். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே போய் ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ள இட் டேக்ஸ் 50 மீட்டர். தட் இஸ் ஆஸ் இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர். கார் இங்கேருந்து போய் அங்கே போய் நிற்கிறதுக்குள்ளார 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிடுது. ஸோ இதில் என்ன தெரியுது, மாஸ் வந்து 2 into 10 to the power minus 3 kg. velocity is equal to 10 meter per second. ஃபைனல் வெலாசிட்டி இங்கே போய் பிரேக் அடித்து நிற்கிறதுனால வெலாசிட்டி 0. டிஸ்டன்ஸ் இங்கேருந்து பிரேக் அடித்த பிறகு இங்கேருந்து 50 மீட்டர் போய் நின்று இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, கேல்குலேட் த ஸ்டாப்பிங் ஃபோர்ஸ். ஸ்டாப்பிங் ஃபோர்ஸ்னு என்ன, திஸ் இஸ் த ஃபோர்ஸ். இப்படி போகிற போது இப்படி ஒரு ஃபோர்ஸ் அடிக்குது, அப்போ தான் கார் நிற்கும். வாட் இஸ் திஸ் ஃபார், பிரேக் ஃபோர்ஸ், அதை கேட்குறாங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் brake force. Brake force எவ்வளோ brake force எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ we can use this equation. VUS இருக்குது. VUSனா நம்ம we can use this equation. V square is equal to U square F m into A. ஸோ A கண்டுபிடிக்கிற நம்மள்கிட்ட மாஸ் இருக்குது. மாஸ் is equal to இதோட மாஸ் நம்மள்கிட்ட இருக்குது. So first we have to find out V square E square 2 into A into S. We have to find out acceleration. இது நம்மள்கிட்ட இருக்குது, இது இல்லை. ஸோ இது இங்கேருந்து நமக்கு கிடைச்சிடும். V என்ன, ஃபைனல் வெலாசிட்டி, கார் கம் டு ஸ்டாப் ஆகுது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் பெர் செகண்டு இன்ட்டு 2 இன்ட்டு ஆக்சலரேஷன் நமக்கு தெரியாது. டிஸ்டன்ஸ் எவ்வளவு இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளார 50. ஸோ இட் மீன்ஸ் வி கேன் ரைட் minus 100. See this is எவ்வளோ வருது, 60 36 into 36 velocity is equal to, it comes out to be 10 meter per second. Okay, 36 10 meter per second. U square is equal to, so இதை இங்கே கொண்டு வந்துட்டோம்னா 50 100. A is equal to இதோட ஸ்கொயர் 1000 மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா, ஸோ acceleration is equal to minus 100 divided by 100 is equal to minus 1 acceleration meter per second square. இந்த நெகட்டிவ் சைட்லேருந்தே நமக்கு தெரியுது இட் இஸ் ஏ ரிட்டார்டேஷன். ப்ளஸில் இருந்து ஆக்சலரேஷன் ஆகும். இட் மீன்ஸ் ஓகே, தென் கால்குலேட் ஸ்டாப்பிங் ஃபார் டைம் டேக்கன் டு ஸ்டாப் த கார். டைம் டேக்கன் டு ஸ்டாப் த கார்
ஃபர்ஸ்ட் ஆல்சோ நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சி ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும். Force is equal to mass into acceleration. So force of magnitude of force. Magnitude of force. ஏன்னா நமக்கு ஃபோர்ஸ் தெரியும் இந்த டைரெக்ஷன் மோஷன் இந்த பக்கம் இருக்குது, மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் F is equal to magnitude of force is equal to magnitude of acceleration into mass. Mass into acceleration, which is equal to acceleration எவ்வளவு, magnitude of -1 is equal to 1 into mass எவ்வளவு, mass is equal to 2 into 10 to the power 3 Newton. So force, how much it comes out to be? The force comes out to be 2 into 10 to the power. So force எவ்வளவு வருது, 2 into 10 to the power 3. இதுதான் force first question. So we can write it as like this. Okay, force mass தான் நம்ம கொடுத்துருக்காங்க. acceleration modulus of -1 is equal to +1. So the force is equal to 2 into 10 to the power 3 Newton. அடுத்து என்ன, time taken to stop the car. ஸோ நம்மள்ட்ட v இருக்குது, u இருக்குது. டைம் டேக்கன் ஈக்குவேஷன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன இருக்குது, v is equal to u plus at. இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வெலாசிட்டி இனிஷியல் ஃபைனல் இருக்குது, ஆக்சலரேஷன் இருக்குது, டைம் டேக்கன் இருக்குது. Acceleration, time taken. So velocity, initial velocity na second question. 0 is equal to u. U is equal to 10 meter per second. Acceleration is -1 meter per second square into time. So time cannot be negative. அதனால தான் இங்கே acceleration -1 அதோட ஒரிஜினல் வேல்யூ போடுறோம். ஏன்னா இது இங்கே வந்து 0 இங்கே வந்துன்னா இங்கே வரும்போது this minus will become positive. So time taken is equal to 10 seconds. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கொஷனில் இங்கே வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஃப்ரம் ஹியர் இட் இஸ் 50 மீட்டர். திஸ் இஸ் த ஃபோர்ஸ் டியூ டு பிரேக்ஸ். ஸோ இந்த பாயிண்டில் இந்த இடத்துல வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஃபோர்ஸ் இன் திஸ் டைரெக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது, 2 into 10 to the power 3 Newton and acceleration is equal to -1 meter per. இங்கே ஏன் -1 ஃபோர்ஸு இந்த பக்கம் இருக்குது, ப்ளஸ்ன்னு எழுதலாம், ப்ளஸ் எழுதி இந்த டைரெக்ஷனில் கொடுக்கலாம். ஏன்னா ஃபோர்ஸு மோஷன் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, மோஷன் இஸ் இந்த டைரெக்ஷன், மோஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. இது இப்போ பாசிட்டிவ்னு வச்சுட்டு அது நெகட்டிவ் தான் வச்சுக்க முடியும். ஸோ ஃபோர்ஸ் வில் கம் பாசிட்டிவ், நெகட்டிவ். மேக்னிடியூட் எவ்வளவு, ஆக்சலரேஷனோட மேக்னிடியூட் 1 meter per second square. A stone of mass 5 kg, mass is equal to 5 kg falls from a top of a cliff. cliffல எப்படி இருக்கும், இப்படி போய் கீழே எப்படி வந்து இப்படி வந்துருக்கும், அதான் cliff. So this is top of the cliff. இது வந்து ரோடு with sand 5 kg, mass is 5 kg, far from top of the cliff of distance. இதுக்கும் உள்ள distance எவ்வளவு, from the bottom is equal to 50 meter distance. So S, the S ன்னு வச்சுக்கோங்க, S is equal to 50 meter and buries 1 meter. இங்கே விழுந்தவனே, ஸோ இயர் இனிஷியலி இங்கே வெலாசிட்டி வந்து யூவாக இருக்கும், இங்கே வியாக இருக்கும். மறுபடியும் இங்கே விழுந்தவனே அதிகபட்ச வெலாசிட்டியோடு இங்கே வரும், வந்து மறுபடியும் அது சேண்டு உள்ளே போகும். சேண்டு உள்ளே போய் அதோட வெலாசிட்டி குறையும், அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஃபைனல் வெலாசிட்டி வில் பி 0. ஸோ இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரிட்டார்டிங் ஆக்சலரேஷன் இருக்கும், திஸ் இஸ் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். அதனால தான் இந்த மோஷன் இந்த பக்கம் இருக்கும், மோஷன் வந்து இந்த பக்கம் இருக்கும், மோஷன். ஸோ ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் ரிட்டார்டிங், மோஷனை ஸ்டாப் பண்ணுது, ரிட்டார்டிங். ஸோ ஹியர் இங்கே என்ன வெலாசிட்டி இருக்கோ அது இங்கே இனிஷியல் வெலாசிட்டியாக இருக்கும். இதுக்கு இது இனிஷியல் ஃபைனல், தென் இந்த இடத்துல இது இனிஷியல், இது ஃபைனல். ஸோ நம்ம என்ன கேட்குறாங்க நம்மள்ட்ட, ஃபைண்ட் த ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் அஃபோர்ட் பை த sand and time taken.
ஸோ ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ்னு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் வேணும். நமக்கு ஆக்சலரேஷன் வேணும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் வேணும். ஆக்சலரேஷன் வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மோஷனை பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் பார்ட்டில் u இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கேருந்து இங்கே இட் இஸ் பிடிச்சி விட்றாங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0 அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி v நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர். 50 மீட்டர் ஓடுது, இங்கேருந்து இங்கே 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. ஆக்சலரேஷன் ஃப்ரீ ஃபால், அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, தட் இஸ் g. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு g. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, so v square is equal to u square plus 2 into a into s. v என்ன வருது, ஃபைனல் வெலாசிட்டி தெரியாது, is equal to u square எவ்வளோ வருது, u square தான் 0 square plus 2 into acceleration 9.8 into distance is 50. So 50 100 into 9.8 is equal to 980. ஸோ v என்ன வரும், அது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அண்டர் ரூட் 980 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து 980 அண்டர் ரூட் மீட்டர் பர் செகண்ட். அந்த வெலாசிட்டி தான் இங்கே இனிஷியல் வெலாசிட்டி, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் 980 மீட்டர் பர் செகண்ட். ஸோ செகண்ட் மோஷனில் என்ன வருது, செகண்ட் மோஷனில் வந்து velocity is equal to final velocity. இந்த இடத்துல for second motion velocity is equal to 0, u is equal to under root 980 meter per second. அடுத்து என்ன இருக்கு, acceleration. இன்னொரு டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க நமக்கு. see find the average distance offered by the sand and time taken to penetrate. it varies for 1 meter. இங்கேருந்து இது 1 மீட்டர் பரியாதுன்னா உள்ளே போகுது 1 மீட்டர். ஸோ s இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். s இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ நம்ம ஸோ எவ்வளோ வரும், ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வருது, ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கணும். மறுபடியும் இந்த இடத்துல v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a into s. இங்கே நல்லா பாருங்கள், ஆக்சலரேஷன் எப்படி வந்து ஆக்சலரேஷன் டியூ டு g நம்ம வந்து அப்போட டவுனோட பாசிட்டிவ்னு எடுத்துருக்கோம். இந்த இடத்துல இந்த இடத்துல நாட் டியூ டு கிராவிட்டி கிடையாது. ஸோ இட் இஸ் மோஷன் இது வரைக்கும் தான், அப் டு இந்த இடத்துல வரைக்கும் தான் டியூ டு ஃப்ரீ ஃபால், டியூ டு கிராவிட்டி. அதுக்கு இங்கே ஆக்சலரேஷன் ஆப்போசிட் சைடில் போகுது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு minus a. நெகட்டிவ் வரும், ஏன்னா திஸ் வில் பி, இதை பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டா அப்போர்ட் மோஷன் வில் பி நெகட்டிவ். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ திஸ் வில் பி 2 into minus a into s. ஆர் v ஸ்கொயர் என்ன, v ஸ்கொயர் தான் 0 இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் என்ன, u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 980, அதோட ஸ்கொயர் வந்து 980 அண்டர் ரூட் வேணால் இப்படி வச்சுக்க எழுதிக்கோமே, ஸ்கொயர் 80 square plus into minus 2 into s வந்து எவ்வளவு, s is equal to 1 meter, s is equal into 2 into minus a into s is equal to 1. So this will become plus into minus இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோன்னா 2a is equal to இதோட ஸ்கொயர் என்ன 980. 2a is equal to 980. a எவ்வளோ வரும், a is equal to, it means a is equal to divide by 2. a is equal to 980 divided by 2 is equal to 490. So acceleration என்ன meter per second square. ஸோ நமக்கு ஆக்சலரேஷன் இங்கேருந்து இங்கே ஆக்சலரேஷன் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்படி போகிறதுனால இப்படி வந்தால் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், இப்படி வந்தால் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ இட் இஸ் நாட் ஆக்சலரேஷன், இட் இஸ் டீசலரேஷன். ஸோ டீசலரேஷன், தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப், இதுதான் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஏன்னா மோஷன் இப்படி வருது, இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ். F is equal to m into a. மாஸ் ஆசிட்டிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் equal to 5 kg.
இன்ட்டு ஆக்சலரேஷன் எவ்வளோ வந்திருக்கு 490 is equal to 0 5 2450 நியூட்டன். ஸோ இது எவ்வளோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது 2450 நியூட்டன்.